டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்க. இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் நம்ம சேனல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்லையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க, இன்னைக்கு ஒரே இடத்துல இருந்து 5 ஹெச்எஃப் மாடுகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. 5 மாடுகளும் அதிக கறவை திறன்லையும் நல்ல டாப் குவாலிட்டியான பிரீட்லையும் தான் விற்பனைக்கு வந்திருக்கு. மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கலர்லையும் வந்து இந்த செவல வெள்ளை மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த ரெட் அண்ட் ஒயிட்ல வந்து இருக்கக்கூடிய மாடுகள் வந்து பார்த்தோம்னா எல்லாருமே ரொம்ப வேணும் அப்படின்னு சொல்லி விரும்பி கேட்குறீங்க. இந்த மாடு 6 பல் போட்டிருக்கக்கூடிய மாடுங்க. தலையீத்து மாடு, 9 மாத சினியா இருக்கு. கன்று போடுறதுக்கு இன்னொரு 15 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. சுழித்தவறு எதுவும் இல்லாத மாடு, தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காத ஒரு போடி மொட்டையில விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல பிரீட்ல இருக்கக்கூடிய சிவாஜி ஹெச்எஃப் மாடு அப்படின்னே வந்து சொல்லலாங்க. இந்த மாடு வந்து பார்த்தோம்னா கர்ன்சி அப்படின்ற பிரீட்ல இருந்து வரக்கூடிய மாடுகள் தான். பொதுவாக இந்த கர்ன்சி அப்படின்ற பிரீட்ல இருந்து வரக்கூடிய மாடுகளை நம்ம ஹெச்எஃப் மாட்டோட வந்து சேர்க்கறதுனால வந்து இந்த கலர்ல வந்து கிடைக்கும். இந்த மாடு தலையீத்துக்கே வந்து பார்த்தோம்னா ஒரு 20 லிட்டர் வரைக்கும் கறவை திறன் தாராளமாக எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி மாட்டை வந்து வாங்கிக்கலாம். 6 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு, தலையீத்து மாடு, 9 மாத சினியா இருக்கு. கன்று போடுறதுக்கு ஒரு 15 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். 20 லிட்டர் வரைக்கும் கறவை திறன் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் சேலம் மாவட்டம் ஓமலூர்ல இருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. வேணும்னா உடனே கால் பண்ணி பேசி இந்த மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா மாட்டுக்கு வந்து ரொம்பவே டிமாண்ட் இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். வாங்க, அடுத்ததா 2 ஹெவி சைஸ்ல ஹெச்எஃப் மாடுகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. மாடு ரெண்டுமே ரொம்ப பெரிய சைஸ் மாடுகள் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடுகள் வந்து பார்த்தோம்னா 2ஆம் ஈத்து மாடு அதிகப்படியான கறவை திறன் கொடுக்கும். ஒரு 30 லிட்டர் வரைக்குமே இந்த மாடுகள்கிட்ட இருந்து கறவை திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க. 2 மாடும் 30 லிட்டர் கிடையாது, ஒவ்வொரு மாடும் வந்து 30 லிட்டர் வரைக்கும் கறவை திறன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. ரொம்பவும் ஹெவி சைஸ்ல இருக்கக்கூடிய மாடு அப்படின்னே வந்து சொல்லலாங்க. நீங்க வந்து நல்ல டாப் குவாலிட்டியில மாடு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க பண்ணைக்கோ இல்லை உங்க வீட்டு தேவைக்கோ வந்து அதிகப்படியான கறவை திறன்ல மாடு வேணும், எனக்கு ஒரு மாடு 2 மாடு இருந்தாலும் போதும், நல்ல ஹெவி சைஸ்ல வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 2 ஹெச்எஃப் மாட்டையுமே வந்து வாங்கிக்கலாம். நல்ல டாப் குவாலிட்டியான பிரீடு. ஒரு மாடு வந்து ஜெர்மன் பிரீடு, இன்னொரு மாடு வந்து நல்ல ஹெச்எஃப் பிரீட் குவாலிட்டி அப்படின்னே வந்து சொல்லலாம். நல்ல பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய மாடு 30 லிட்டர் கறவை திறன் தாராளமா எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்றாங்க. சுழித்தவர்லாம் வந்து எதுவுமே கிடையாது. மாட்டுக்கிட்ட வந்து தண்ணி தீவனத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த 2 மாடுகளும் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்க டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி மாட்டை வந்து வாங்கிக்கலாங்க. இந்த மாடு 2ஆம் ஈத்து மாடு தான். தலையீத்துக்கே 27 லிட்டர் வரைக்கும் கறவை கொடுத்துச்சு. இந்த 2ஆம் ஈத்துக்கு ஒரு 30 லிட்டர் வரைக்கும் தாராளமாக கறவை வந்து கறந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஜெர்மன் பிரீடை சார்ந்த ஹெச்எஃப் மாடு அப்படின்னே வந்து சொல்லலாங்க. அழகான முகலட்சணம், கொம்பு குறி வந்து இருக்கு. நல்ல ஹெவி சைஸ் மாடு, நல்ல மடிவளம், காம்பு வளம்னு சொல்லி எல்லாமே வந்து இருக்குங்க. இந்த மாடு வேணும்னாலும் நீங்க டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி மாட்டை வந்து வாங்கிக்கலாம். இந்த மாடுகள் எல்லாமே வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் சேலம் மாவட்டம் ஓமலூர்ல இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு. நீங்கள் 5 மாடுகளுமே வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, நான் ஒரே ஆள்கிட்ட இருந்து அப்படியே வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் நேரில் போய் இந்த இடத்த விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய மாட்டை நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாங்க. வாங்க, அடுத்த மாட்டோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடும் போடி மொட்டையில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு 2ஆம் ஈத்து மாடு தாங்க. அந்த மாட்டை விட இந்த மாடு நல்ல ஹெவி சைஸு அப்படின்னே வந்து சொல்லலாம். நல்ல போன் வெயிட் கொண்ட மாடுங்க. மாட்டோட பால் தாரையெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. 2ஆம் ஈத்து மாடு தான். சுழித்தவர் எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கன்று போடுறதுக்கு கிட்டத்தட்ட இன்னொரு 1 மாத காலம் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. மாடு வந்து நீங்கள் 1 மாத காலத்துக்கு வச்சிருந்துட்டு நல்லா மடி விட்டதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு போய் விற்கிறீங்க வாங்கிக்கிட்டு அப்படின்னாலும் ஒரு லாபத்துக்கு வந்து விற்க முடியும். சொன்ன மாதிரி கறவை திறன்லாம் இந்த மாடு தாராளமாக 30 லிட்டர் கறவை திறன்லாம் ரொம்பவே ஈஸியாக கறந்து கொடுத்துட்டோம். சில இடத்துல கிராஸ் மாட்டுக்கெல்லாம் 25 லிட்டர் 30 லிட்டர் கறவை வரும்னு சொல்கிறாங்க. அதையும் நம்பி நீங்கள் வந்து வாங்கிடுறீங்க. இந்த மாதிரியான பிரீடு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுகள் மட்டும்தான் 25 லிட்டர் 30 லிட்டர் கறவைலாம் வந்து வரும். நீங்கள் இந்த மாட்டை வந்து பார்த்தோம்னா தாராளமாக விற்பனையாளரை கான்டாக்ட் பண்ணி பேசி ஃபுல் டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நம்பிக்கையோட இந்த மாட்டெல்லாம் வந்து வாங்கிட்டு போகலாங்க. மாடு இருக்கக்கூடிய சைஸுக்கு தாராளமாக அந்த அளவுக்கு கறவை திறன் வரும். இதிலிருந்து போடக்கூடிய கன்றுகளையும் நீங்கள் வளர்த்தீங்கன்னா நல்ல லாபகரமான கன்றுகளாகவே இருக்குங்க. வாங்க, அடுத்த மாட்டோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு 2ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு, 9 மாத சினியா இருக்கு. கன்று போடுறதுக்கு இன்னொரு 15 நாள்ல இருந்து 20 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க. இந்த மாடும் ஒரு ஹெச்எஃப் பிரீடு தாங்க. ஹெச்எஃப்லேயே வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் ஜெர்மன் பிரீடு கலப்பை சார்ந்த மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஒரு 20 லிட்டர் கறவை திறன் தாராளமாக எடுத்து கொடுக்கும். சுழித்தவறு எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா மாடுகளுமே
இந்த சேலம் லோக்கல் ஏரியா கிளைமேட்டுக்கு வந்து அடாப்ட் ஆகியிருக்கக்கூடிய மாடுகள் அப்படின்னா சேலத்தில் வந்து கிளைமேட் வெயில் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். இந்த ஏரியாவுக்கு நீங்கள் எங்கே எடுத்துகிட்டு போனாலும் மாடு வந்து தாங்கிக்கும் வெயிலுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. இரண்டாம் ஈத்து மாடு கடைப்பல் முளைப்பு ஒரு 20 லிட்டர் வரைக்கும் கறவை திறன் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. வேணும்னா கால் பண்ணி பேசி மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடும் போடி மொட்டையில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு இரண்டாம் ஈத்து மாடு HF மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடும் 9 மாத சினையாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னொரு 15 நாளில் இருந்து 20 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். கறவை திறனை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 லிட்டருக்கு மேலே கறவை திறன் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. சொல்லித்தவரும் கிடையாது, தண்ணி தீவனத்துக்கும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா மாடுகளுமே நல்ல டாப் குவாலிட்டியான ப்ரீடில் இருக்கக்கூடிய மாடுகள். இந்த ப்ரீடு குவாலிட்டியில் இருந்தால் மட்டும்தான் கறவை திறன் அதிகமாக எடுத்து கொடுக்கும். நீங்கள் வந்து ஒரு கிராஸ் மாட்டை போயிட்டு வாங்கிட்டு என்னை வந்து ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுல ஒரு லாஜிக்கே இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரியான ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுகளை வந்து எடுங்க, உங்களுக்கும் கறவை திறன் அதிகமாக கிடைக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா கால் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க.